சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 250 பதிவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னடா புது வண்டி சொல்கிற ரெபல் 250? எஸ், கண்டிப்பாக இதோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்க, லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹோண்டா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹோண்டாவோட என்ஜின் த புல்லட் ப்ரூஃப் என்ஜின் நம்ம எத்தனையோ டைம் சொல்லியாச்சு. ஸோ அந்த என்ஜினில் சூப்பரான மாடல் வரப்போகுது, அதுதான் ரெபல் 250cc. ஸோ ஆல்ரெடி அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெபல் 300 இருக்குது, ரெபல் 500 இருக்குது, ரெபல் 1100 அந்த வண்டியும் இருக்குது. ஸோ அவங்க 2022 இப்போது ஜப்பான் அவங்களோட சொந்த நாட்டிலேயே இப்போது 250cc கேட்டகரியில் அவங்க ரெபல் 250cc அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூசர் டைப். ஸோ இதுவும் வந்து க்ரூசர் டைப் மாடல் தான். இந்த வண்டியும் க்ரூசர் டைப், பட் 250cc கேட்டகரியில் உங்களுக்கு இது வந்து க்ரூசர் டைப்பில் வரும். ஸோ இது எப்படா ரிலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2022 தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் அவங்க ஜப்பான்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு கொஞ்சம் சிசி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டைமில் லோ சிசி வண்டிஸ்லாம் ஈஸியாகவே நம்ம ஊரில் வந்து இப்போ மார்க்கெட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 250cc கேட்டகரியில் ஒரு க்ரூசர், பக்காவான க்ரூசர் பைக்கு இந்தியாவில் இன்னும் இல்லை. ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் இப்போ ஹோண்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 250cc கேட்டகரியில் இப்போ எத்தனை வண்டி இருந்தாலுமே இது ஒரு தனி இடத்த பிடிக்கும், இன்க்ளூடிங் க்ரூசர் டைப்பில். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா ப்ளூ அசென்ட்டும் சேர்ந்து தான் ஒரு டேங்க்கில் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே ஜாப்பனீஸ் மாடல் ரிலீஸ் ஆக போகிற டிசைன் அண்ட் எலிமெண்ட்ஸ் தான். இது இந்தியன் ஸ்பெக் மாடல் கிடையாது. இருந்தாலுமே இந்தியன் ஸ்பெக் மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணல. எல்லாமே ஒரு நார்மல் வண்டியில் என்னென்ன இருக்குமோ அந்த காம்பனண்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன இருக்குன்னா இது க்ரூசர் டைப்பில் வர்றதால ஹோண்டா கிட்டேருந்து ஒரு க்ரூசர் டைப் நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை கொடுக்கறது தான் இப்போது இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்பெக் ரெபல் 250s எடிஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட மெட்டாலிக் பெயிண்டில் தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு க்ரூசர் டைப்பில் நமக்கு வந்து ஒரு பக்காவான 250cc வேணும்னா இந்த வண்டி தவிர எந்த வண்டியுமே கிடையாது. ஓகே, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிக்டட் ஸ்லிப் ஸ்டைல் சீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 கெய்ட்டர்ஸு, ஹெட்லேம்ப் கவுலு இதெல்லாம் ஸ்டாண்டர்டாகவே இந்த வண்டியில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மேட் கிரே அண்ட் ப்ரௌன் கலரில் இது ரிலீஸ் பண்ணுறதாகவும் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் பார்த்திங்கன்னா சர்க்குலர் மிரர் கொடுத்ததில் உங்களுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஃபுல் எல்இடி லைட்லிங் தான் வருது, இன்க்ளூடிங் குவார்ட்டர் ப்ராஜெக்ட் ஹெட்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலும் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கன்வென்ஷனலாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ட்வின் ஷாக் அப்சார்ப்ஸோடு தான் வருது. அதுக்கப்புறம் இல்லாமல் இதுக்கு ஸ்விங்காம், ரியரில் ஸ்விங்காமும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்க், அதாவது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இதுக்கு நம்ம இந்தியாவுக்கு வரும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்ததுன்னா இன்னுமே தரமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதோட பவர் அண்ட் டார்க் பார்த்துலாம். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின். அவுட்புட் பார்த்திங்கன்னா 25.6 PHP 22 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆட்குவேட் பவர் இதில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரீம்லி லோ சீட் ஹைட்டு, கிட்டத்தட்ட 690 மில்லிமீட்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ சீட் ஹைட்டுன்றதில் உங்களுக்கு பக்காவான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். ஸோ வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ரைடிங் போஸ்டர் தான் நம்ம இந்த வண்டியில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது 177 கிலோ கொண்டது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு க்ரூசர் டைப்புக்கு லோ வெயிட் இருந்தால் எப்போவுமே அது செட் ஆகுது. ஸோ 177 கிலோன்றது நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் இது ஆவரேஜ் இந்தியனை கீழே இருக்கவங்க கூட ஈஸியாக அந்த வண்டியை நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த வண்டி இந்தியாவில் வந்துச்சுன்னா உண்மையிலே தரமான செய்கையாக இருக்கும் ஹோண்டா கிட்டேருந்து. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜப்பானில் 2022 தான் இது வந்து ஜனவரி 20 லான்ச் ஆகுது. தென் அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு அவங்க மைக்ரேட் பண்ணுவாங்க. பட் மைக்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு
கிட்டத்தட்ட அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூடிங் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸா இல்லை டியூல் சேனல் ஏபிஎஸ்ஸான்றது மட்டும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு தரமாக செஞ்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து எல்இடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் உங்களுக்கு வந்து உட்காந்து நம்ம பார்க்கும்போது அதோட அப்பீல் வந்து அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் டயர்ஸ் இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்பல. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ இதை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். Okay guys, until then, love you guys, bye bye.